நமச்சிவாயம் ஆதி எந்த மானதமும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சூரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாகியம் தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே ஒரு இன்பமான வாழ்வு அப்படி இன்பமான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இறை வழிபாடு செய்தால் மட்டுமே வருகின்ற இடர்கள் துன்பங்கள் இவை எல்லாம் கலைந்து மனித வாழ்விலே இன்பத்தை பெற முடியும் என்றாலும் கூட இன்றைய தினத்திலே நாரத மகரிஷிக்குரியபடியே வேடு உருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க உலகத்தில் முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய தாய் அண்ணவளை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் தான் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஊதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரளத்தை 5 துக்க வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்றாக நம்பளத்தில் ஆடுமே என்று சிவபெருமானை வணங்கி எமது வழி சிறக்க இந்த இடத்திலே தாயை வணங்கி அதன் பிறகு பணியை தொடர வேண்டும் என்று நிற்கின்ற பொழுது தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் நம்மை காக்கிறார் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கிறார் தாயில்லாமல் நான் இல்லை வருவாய்
தெய்வம். அப்படி முதல் தெய்வத்தை வணங்கி எங்கு சென்றாலும் தாயும் தந்தையும் வணங்கி செல்லக்கூடிய குழந்தைகளாகப்பட்டவன் வாழ்வினை எப்போதும் செல்லக்கூடிய இடங்களில் வெற்றி காண முடியும். அப்படி வெற்றி இலக்கை இன்னும் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது என் தாயும் தந்தையும் வணங்கிட்ட போதிலும் இந்த அழகான வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆகா என்ன அழகு, எத்தனை அழகு, இயற்கை பொருந்திய இத்தனை அழகும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றது. அழகான மரங்கள், மரங்களின் அடிகளே அழகான கிளைகள், அந்த கிளைகளின் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது பூக்கள், பூக்களின் மத்தியிலே அழகான ஒரு நீர் ஓடை, அந்த நீரோடையின் அடிகளே பார்க்கின்ற பொழுது நாணல் கூட்டங்கள், நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுகிறதே, நல் அருகமுள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுகின்றதே. இப்படி இசைத்து தாளம் போடுகின்ற இன்பமான இந்த இடத்திலே அந்த நீரிலே தவழ்ந்து உலாவி திரிகின்ற அந்த பறவைகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த வாத்தாகப்பட்டது மூழ்கி மூழ்கி வருகிறது. எதற்காக? மயில் கூட அப்படியே என்னை கண்டு அப்படியே எதற்காக? ஏனென்றால் நான் நம்புவது எதற்காக? ஏனென்றால் அழகு என்னும் சோலையிலே இந்த அற்புதமான இந்த இடத்திலே செய்வது காதல். காதல் செய்தால்தான், காதல் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்படையாது என்றாலும் கூட காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு, அதை ஒளிந்து மறைந்து நின்று பார்க்கக்கூடிய கல்வனின் கண்களும் இரண்டு. அந்த கண்களை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இன்று அந்த அழகினை எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்பதை அழகான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்லால் இதயமைத்து கடுமி சட்டால் கல்லமைத்து கணக்கெல்லாம் பொய்களுக்கு காரணமாய் நாம் அமைத்து கள்ள உருவமைத்து கண்ணக்கோள் கல்லமைத்து நல்லவர் என்னை உலகம் சிலரை நடமாட விட்டதடா. காதலுக்கு நாலு கண்கள், கல்வனுக்கு ரெண்டு கண்கள், காதலுக்கு நாலு கண்கள், கல்வனுக்கு ரெண்டு கண்கள், காமுகரி ஒருவத்திலே கண்ணுக்கு காதலில்லை, காமுகரி ஒருவத்திலே கண்ணுக்கு காதலில்லை, காதலுக்கு நாலு கண்கள். அவருக்கு வணக்கம் என்றாலும் கூட இந்த இடத்திலே இப்படிப்பட்ட அழகு எல்லாம் நிறைந்தாலும் கூட ஏதோ ஒரு சத்தம் என் செவிகளுக்கு, என் காதுகளுக்கு எட்டிய வண்ணம் இருக்கின்றன. இந்த சத்தம், இந்த சத்தம் என்ன சத்தமா இருக்கின்றத? சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்க சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அழகாக இசைபாடி கொண்டிருக்கிறாள் அவள். அழகான இந்த இந்துவத்தின் குரலை கேட்டவுடனே, இனிதான இந்த குரலை கேட்டவுடனே
அனைத்து பறவை இனங்களும் கூட மெய் மறந்த சிலையாக நிற்பது எதற்காக என்று பார்த்தால் இவள் அழகான அந்த குரலின் ஓசை அப்படி. இப்படிப்பட்ட குரலின் ஓசையை கேட்டாலும் கூட குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் மொழியும் இனிதாக இருக்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையால் கடலமைத்து கடல் போல கலைஞர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அந்த கன்னியரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்து ஆதி செடுனாலும் முடியாது. அத்தனை அழகுங்க. என்ன அழகு தெரியுங்களா? அவளுடைய அழகான கூந்தலை பார்த்தோன்னு வச்சுங்களேன். சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வைத்தேன், சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வைத்தேன். நீங்க பாருங்களேன், சிந்தித்து மனிதனுடைய வாழ்க்கையில என்கிட்ட அவளையே எண்ணி 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 நான் எப்படி அவளை எண்ணுகின்றனோ அதுபோல அவளும் எண்ணியே எண்ணி இந்த இடத்துல செதுக்கி வைத்தேன். சிந்தனையால் அவளை வடிவமைத்தேன். என் கண்ணுக்குள் அவளை நான் காணுகின்றேன். என் கருவெளிக்குள் அவள் நீந்துகின்றார். அவள் கூந்தல் 3 அடி உயரம் கண்டேன். 3 அடிங்க. ஆமா, இங்க பாருங்களேன், 3 அடி உயரம் கூந்தல் மட்டுமே. அதுபோல அவளது முதுக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பளிங்கு போல அவள் முதுகு. இங்க பாருங்க, அப்படிப்பட்ட அந்த முதுக அந்த கூந்தல் வந்து அப்படியே மறைக்கிறத பார்த்த உடனே ஆகா, இப்படிப்பட்ட அழகு படைத்த இன்னவளை பார்த்தாலும் இவ்வளவு சொல்லாம அப்புறம் எங்களுக்கு ஆசை வராதா? பாத்தீங்களா, நான் சொல்லும் போதே ஆசை வருது. அப்ப எனக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு. எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்க எனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல மச்சினை வேணும். அப்ப என் தங்கச்சி எப்படி சொல்லலாமா? பாத்தீங்களா, உங்க தங்கச்சியை பத்தி நான் வர்ணிக்காம யாரும் வர்ணிப்பாப்ல? மேடையில வந்து உட்கார்ந்து வச்சுன்னா அப்படித்தானே. மேடையை விட்டு கீழே இறங்கியாச்சுன்னா நீங்க அண்ணன் தம்பியா? அப்படி இருந்தாலும் கூட சொந்தங்கள் எத்தனை இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கூட அன்பு என்னும் நேசத்திலே அகப்பட்டு கொண்டாலும் இவள் அன்பிற்கு நான் அடிமை. எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவள் காதலுக்கும் நான் அடிமை. இப்படிப்பட்ட காதலை வசப்படுத்த கண்களை ஒன்று சேர்த்து காதலிக்க. காதல்ல எத்தனையோ காதல் இருக்கு. அம்பிகாவதி அமராவதி காதல், அதே போல வந்து ஆதாம் ஏவாள் காதல், இப்படி எத்தனையோ காதல் இருந்தாலும் இத்தனை காதல் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல எப்படி தெரியுமா, 3 தமிழும் 3ஆக சேர்ந்து இருக்கக்கூடிய இவள் அழகை பார்த்து 3 தமிழ் தோல்வியது உன்னிடமோ, 3 தமிழ் தோல்வியது உன்னிடமோ, நீ மூவேந்த வழிவந்த மன்னவனோ, நீ மூவேந்த வழிவந்த மன்னவனோ, 4 குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, அவள் அடிபழகி வந்ததென்ன என்னிடமோ, அவள் அடிபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ.
அவரை பார்த்தால் தான் உள்ளே செல்ல முடியும் போல் தெரிகிறது. அப்படி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்படி இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அவவே போகல இந்த அவவே எப்படா போகுது இருக்குல்ல போகுது வர போனா போயிட்டு போகுது விடுங்க. இங்க பாருங்களே, எனக்கு சொந்தமானது போனதுங்க. போனா போகுது எப்படி நீங்க சொல்லலாம்? சொந்தமானது எந்த பொந்துக்குள்ள வச்சு இல்ல எந்த பொந்துக்குள்ள விட்டு இந்த இடத்துக்குள்ள இந்த வனத்துக்குள்ள இந்த வனத்துக்குள்ளயா? ஆமா. இங்க பூரா கரண்ட் பாயுது. ஏங்க இங்க பாருங்களே, பண்ணி போய் கலக்கிட்டு கரண்ட் பாய்ச்சி விட்டுருக்கா. எந்த மானும் உள்ள போக முடியாது. நீங்க நினைக்கிறீங்க ஏண்டா போனா வராதது ரெண்டு வந்தா போகாதது ரெண்டு வருவதும் போவது ரெண்டு தெரியுதுல. போனால் வராது என்ன? போனால் வராதது உயிரும் மானமும். வந்தால் போகாதது வந்தால் புகழும் பழியும். போனால் வராதது உயிரும் வருவதும் போவதும் இரண்டு இன்பமும் துன்பமும் இணைந்த மனம் நாடுதே அன்பு மரநெறியும் குருமார் மருகா என்னை அழுதிய மலைக்கிட்டவா முருகா உன்னை சொல்லாத நாள் ஊர்ல காலையில எந்த சொல்லி போடுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப சொன்ன உடனே வருது பாத்தீங்களா? அதே விட என்னுடைய மான்குட்டியா உள்ள போனது. நான் சொன்ன உடனே வருதுல. நீங்க சொல்லி அந்த மான் வரணும். அட நீங்க வேற நான் சொன்ன நினைச்சுங்களேன். கண்ணை செத்துன்னு என் முன்னாடி வந்துறேன். இருந்தாலும் உள்ள போயிருக்கேன். உள்ள போயிரு மாலை பிடிக்க போகும்போது இடையில வந்து மறிக்கிறீங்களே நீங்க யாருங்க? எங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இது பிராங்குளம் பக்கத்துல ஓடாத்தூர். இந்த கூட்டத்துல யாராவது மான் உள்ள போயிருக்குன்னு சொல்லட்டும். ஆமா பன்னி குட்டி சொல்லுங்க. சரி. ஆமா இந்த மலை இழந்த போட்டிருக்காங்க அதெல்லாம் கிளைக்குதான். பன்னி வேணும்னா சொல்லுங்க பிடிச்சி தரேன். கண்ணி ஓட்டுரு. இங்க போய் மான் போயிருக்கா யாராவது? அடே மாவட்ட மண்டையா உள்ள மான் போயிருக்கா? அவனே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு மான் போகலைங்கிற மான் போயிருக்கான். ஏண்டா அவர் சொன்னது மாதிரி உயிரும் மானமும் போனா வராது. ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாசத்துக்கு 2, ஒரு வருஷத்துக்கு 2. ஒரு நாளைக்கு 2 மிருதங்கக்கார ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி காலையிலயும் மாலையிலயும் 2 தடவை வெளிக்கு போகணும். ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமா சனி நீர் ஆடுன இவன் நம்மால தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டீங்க. மாசத்துக்கு 2. அது என்ன? ஒரு கணவனும் மனைவியும் 15 நாளைக்கு ஒரு முறை தான் கூட சொல்லியிருக்கேன். இவன் கட்டிங்க போட்டு ஒரு நாளைக்கு 15 தடவை போறேன். ஒரு வருஷத்துக்கு 2. ஆணா இருந்தாலும் பெண்ணாலும் சரி வருஷத்துக்கு 2 தடவை பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். உடலை வளர்க்க குடலை கழுவு. இதை மனுஷன் கடைப்பிடிச்சோம்னா 150 வயது வரைக்கும் அந்த நாளுக்கு பார்க்கலாம். அதனாலதான் கீழடியில அகலாய்வுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. பழைய நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்துக்காக தெரியுமா? உள்ளே எப்படி கழிவறைகள் கட்டி பழைய பண்பாண்டங்கள்லாம் எடுத்து இன்னைக்கு பொருள் காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. இதை யாரும் இப்ப உள்ளவங்க கடைபிடிக்கிறது இல்லை. இப்ப யூசந்துரா கப்பு பிராந்தி பாட்டில் இப்ப கிளம்புது. சரி இருங்க. எத்தூர்ல இருந்து வரைய? வெள்ளிமலையில இருந்துங்க. உங்க அப்பா பேரு சடையன். உங்க அம்மா பேரு சடச்சி. உங்க பேரு? எனது பேர் கந்தவேடர். பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டைங்க. உங்க அப்பா என்ன வேட்டையாரி? காளமாட. காளமாட்டையா? காளை காளை காளை. அயங்காநல்லூர்லாம் ஜல்லிக்கட்டு அடக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா பிடிச்சதுனால அதுவே வந்துச்சு. உங்க அம்மா? எங்க அம்மா சிங்கத்தை சிம்ம வாகனம். உங்க அண்ணன்? எங்க அண்ணன் வந்து மூஷில் வாகனம். என்னது? மூஷில் வாகனம். வெளி பிடிக்கிற வேலை. உங்க தம்பி? என் தம்பி புலி. புலி. இன்னைக்கு சுண்ணாம்பூர்ல போய் புளிய பிடிச்சிருங்க. இவ்வளவு வேட்டைக்காரன் நீங்க மான் பிடிக்க வந்திருக்கீங்க. மான் குட்டியை துரத்தி பிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளையில உங்களுக்கு வலுப்பு வரும். ஏன் பிடி கேக்குறீங்க திடீர்னு? கையில இரும்போட அலையிறீங்க. ஏங்க இது என்னங்க இது இரும்பா? இது பாத்தீங்கன்னா கனிங்க சிலி முகங்க. இத காமிச்சு நீட்டனா அப்படி இழுத்துனா வாங்கி உள்ளே வந்துரு தெரியுமா? எங்க வீட்ல இப்படித்தான் தோசை கரண்டி இருக்கும். அப்படியா? இப்படி ஊசியா இருக்குமா மழுக்கட்டி இருக்குமா? மழுக்கட்டி இருக்கும். அப்புறம் பாத்தீங்களா? அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல? இது வந்து பிரித்தியா பிள்ளைக்கு மாதிரியே இருக்கு. அப்ப நீங்க பாத்துக்கீங்க. இருக்கட்டும். சரி. வேட்டையாடையில கீழே விழுந்துட்டீங்களா? என்ன உபன்னா இப்படி திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா என்னங்க சொல்றது? கால்ல முட்டை பத்து போட்டுருக்கீல. அட இங்க பாருங்க.
இந்த காட்டுக்குள்ள போகும்பொழுது விஷ ஜந்துக்கள் தீண்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக உரம் போட்டு வந்திருக்கீங்க. உரை உரை ஆமா உரை இல்லாத வாழ்க்கை முறை இல்லாம போகுங்க. ஆமா ஆமா வீட்டுக்கு முன்னாடி வெள்ளை கோழி தெரிய விட மாட்டேங்க. என்ன எதுக்காக வடக்குன்னு பிடிக்கி தலையில வச்சுக்கிறதே இருக்கட்டும்ங்க. நானும் வேட்டைக்கார குடும்பம் தான். எங்க அப்பா பேரு நம்பிராசன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. உங்க பேரு? எங்க பேரு வீரத்தேவன். வீரத்தேவன் மாப்பிள்ள மேல 3 கீழே 3ங்க. நடுவுல நீங்க தானையா? மேல 3ண்டா மூத்தவங்க 3 பேர். மூத்த 3 பேர் இளையவங்க 3 பேர் நீங்க நடுவுல ஆனா. மாப்பிள்ள எனக்கு தெரியும் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ளங்கறியா? மாப்பிள்ள ஏய் இங்க பாருங்க அதுதாங்க நம்ம 2 பேத்துக்கு மாப்புங்க. என்ன மாப்பிள்ளையா? ஏய் என்னையா மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன உங்க ஆத்தால எனக்கு அப்பனுக்கு கூட பிறந்தது. ஏய் அதுதாங்க அப்படிதாங்க உண்மை. அதே உண்மையா? ஆமா அதுதான் உண்மை. ஆடா நோக்காலி சொல்ல வேண்டியதானே. சின்ன வயசுல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடையில ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக இது பிரிஞ்சு போனது குடும்பம். இன்னைக்கு மறுபடியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நீங்க மச்சின உள்ள பார்க்க வந்திருக்கேன். அது சின்ன தகராறு. நன்னி எலும்பு பிரச்சனை. நன்னி எலும்பு வைக்க மறந்துட்டாங்க. யாரு நல்லா விரும்பி சாப்பிடுறது? ஒரே மச்சின வேண்டாம். நிறைய இருக்கட்டும். மாப்ள இங்க பாருங்களேன் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுங்களா? என்ன அப்படின்னா நான் தேடி வந்தது மானல்ல உன் தங்கச்சி மாப்ள. தங்கச்சியா? ஆமா. என்ன இப்படி சொல்றியா? என்ன மாப்ள உன் தங்கச்சி தான் தேடி வந்திருக்கேன். மான தேடி வரல. என்ன நீங்க அட சண்டாளைங்க பொம்பளைய தேடி தாயா வந்திருக்காங்க. என்ன மாப்ள அப்படி வரல. இப்ப நீங்க இந்த காட்டுக்குள்ள சும்மா இருக்கீங்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? அதாவது குப்பையில கிடக்குற கொட்டாங்குச்சி கூட உன்னை கோர்த்துக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. ஆமா. அப்புறம் என்ன ஆண் இருந்தா ஒரு பெண்ணு அதுதாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தணும். ஆமா நீங்க நான் 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஒண்ணு என் தங்கச்சி. அப்படியா? ஒன்னு உங்க தங்கச்சி. உங்க தங்கச்சி என் பொண்டாட்டி. என் தங்கச்சி உங்க பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி. அப்படியா பாத்தீங்களா? நாக்கு பிறந்தது பாத்தீங்களா? நான் அதுதான் சொல்றேன். நாவல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனாலதான் பிறகுது மாப்பிள்ள. இப்ப என்ன பண்ணணும்? உள்ள போனா புள்ள வரும். அப்படியா? உடனே உள்ள போயிட்டு போகமா மனிதப்பு குணமாங்கலை ஒரு மன்னருக்கா
யார் தெரியலையா? கூட்டு தீ வச்சிருக்காரு போய் மதுரை பிரித்திகாயா? அப்படியா? தங்கச்சி என் தங்கையா? தங்கையே வாழ்க பெருமகளே வாழ்க. சரி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாயில வைப்பான். யாரா செம்புல தண்ணியை முதல் தர்றேன், சைசா செம்ப கலவாண்டு போறேன் பாத்துக்குங்க. ஏன் நீ தான் செம்பு தூக்கியா? செம்பு நக்கி நீங்க ஒரு படுத்தீங்கன்னா வீட்டுல போய் தூங்கிருங்க. சரி, அப்ப இந்த பெண்மணி தங்கை தங்கச்சி நீ எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற புத்திமதிகளை சுருக்கமா எடுத்து சொல்லுங்க. ஆமா, பட்டிக்கார் வந்திருக்காங்க, முருகக்கார் வந்திருக்காங்க, ஆல்ரவுண்டுக்கார் வந்திருக்காங்க, சரி அண்ணன் தாளக்கார் வந்திருக்காங்க, எங்க அம்மா மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்காங்க, மைக் செட் உமா வந்திருக்காங்க, சரி அப்புறம் ஓடாத்தூர்காரங்க வந்திருக்காங்க, சரி பக்கத்தூர்காரங்க வந்திருக்காங்க. வாமா மின்னல் பாக்கலையா? மறுபடியும் சொல்லுங்க. உருட்டு ஓடிடுச்சு. உருட்டு ஓடிச்சா? வாமா மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காங்க. நமது இடத்துக்கு இவரு சந்திரபாபு நாயுடு வந்தார். சந்திரபாபு நாயுடு இங்க எதுக்கு வந்தார்? இனத்தவர் ஒருவர் இனத்தவர் எதற்காக வந்தார்? அவருக்கு சாமான காணோம். சாமான தொலைச்சோடத்துல தேடணும். இங்க எதுக்கு வந்தார்? மான் 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 இங்க வந்ததா? மான் வரல. நீங்க பாத்தீங்களா? அண்ணே நீங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பார்க்கல. சரி என்னால வந்தவருக்கு தகுந்தவாறு உபசரிப்பு முதல்ல கொடுத்துட்டு ஏன் வந்தார் எதுக்கு நானும் விசாரிக்கிறேன். சரிங்க, நீங்க உள்ள போயிட்டு வேலையை பாருங்க. அன்பு ரசிகர் மக்களே, அடுத்த ஒரு கதாபாத்திரம் இருங்க. இந்த கிழட்டு பயசின்னு இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க. பாருங்கள் வேடுவரை, நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வைக்கும் பார்வையில் நேர்மைக்கும் நேர்மை திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை கற்றுக்கொண்டிருக்கும் வேடுவரை, வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குழுமகனே சொல்லொடு